பத்னி உபாஸ்தி சொல்லலையேன்னா ராமாயணம் பூரா அதான். ராவணம் பொறுத்து போனாலோ இல்லையோ இவருக்கு என்ன உபாசனம்னா ஒரே ஸ்திரீ சொல்லும். அங்க என்ன சொன்னார்னா ராவனை தவிர வேற எதுவுமே நினைக்கலங்கிறாருங்க. வால்மீகி தானே போய் கண்டுபிடிக்கணும், இவருக்கு எப்படி தெரியும் எப்படி உபாசம்? ஏன்னா இந்த கல்யாண மந்திரங்கள்லாம் அப்படி சொல்லி கல்யாணம் ஆயிருக்கு. இந்த கல்யாணத்தோட கனெக்ட் பண்ற உபாசத்தை என்ன அர்த்தம்? வேறு நினைவே வராமல் அதையே நினைத்து கொண்டு. உதாரணம் சொல்ல போனா எல்லா மனுஷாளுக்கும் தனம் உபாஸ்தே. எப்ப பார்த்தாலும் அர்த்தானுசந்தானம். அர்த்தம் வேத மந்திரங்கள்லாம் சொல்லும் போது அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணாலும் இல்லை, அர்த்தம் என்ன வரும்னு ஒரே அனுசந்தானமா இருக்கிறதுனால தனம் உபாஸ்தேன்னா புரியும். வேறு சிந்தை இல்லாமல் அதையே நினைச்சிருக்கான அர்த்தம். யா சந்ததம் ததேவ தியாயன் அஸ்தி சஹா உபாஸ்தே இத்திச்சுது. அதனால அஸ்வமேதாதி யாகங்கள்லையும் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது, க்ஷத்ரியால் தான் பண்ணணும். அதுலேயும் பெரிய ஒரு சக்கரவர்த்தியா இருக்கவன் தான் பண்ணணும்னு சொன்ன உடனே வேதத்திலேயே வாஜபேயம் கூட ராஜா ஸ்வராஜ்யகாமஹா வாஜபேயேன எழுதியதான்னு சொல்றது. வாஜபேயம் அஸ்வமேதங்கிற யாகம் வரைக்கும் பண்றதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதிகாரம் வாங்கிக்கலாம். இருந்தாலும் அதில் யார் என்ன பண்ணணும்னு சிலது இருக்கும்போது அந்த வாஜபேயி யாகத்துக்கு அதிகாரி கிடையாது, ராஜாவே கிடையாது. சர்வதா அஸ்வமேத யாகம் பண்ணவே முடியாது. இப்போ அப்படின்னா அந்த போர்ஷன்லாம் எடுத்து விடலாமா வேதத்துலேருந்து நம்ம கேட்கணும். இதெல்லாம் கிடையாது. சில இடத்துல ரயிலுக்கு போக்குவரத்து இல்லைன்னா மன்னார்டி நீடாமங்கல லைன் எடுத்துக்குவாங்க. இது நம்ம கவர்மெண்ட் அல்பம். மன்னார்டிக்கும் நீடாமங்கலத்துக்கும் ஒரு லைன் போயிட்டு இருந்தது. ஹரிதா ரெண்டு ஸ்டேஷன். அது நேர ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போக இப்படி வளைஞ்சுட்டே போகணும். ஆனால் அந்த வாஜபேயத்தையும் அஸ்வமேதத்தையும் என்ன சொல்றாங்கன்னா அந்த மந்திரத்தெல்லாம் அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்றதுனாலையும் பிரயோஜனம் வரும். அது 7ஆம் ஆண்டு முடியும் பொழுது கடைசி அனுவாகத்தில் அஸ்வமேத உபாசனை சொல்லியிருக்கு. அந்த அஸ்வத்தை சர்வஸ்வரூபமாக சொல்லி அந்த அஸ்வமேத யாகம் பண்ணவருக்கு என்ன பலன் உண்டோ அது அஸ்வத்தையே சர்வதேவத்தையாக நினைச்ச உபாசனம் பண்ணுவாளுக்கும் பலன் உண்டு. இது சுக்லயஜுர்வேதத்தையும் உஷாவா அஸ்வஸ்யமேத்யஸ்ய நமக்கு தான் இருக்காங்க அவளுக்கு. அது உபாசனம் பண்றது முதல்ல ஆரம்பிக்கிறார். இவ்வளவு பெரிய யாகங்களும் பண்றதுக்கு சில யாகங்கள் பண்ண சொன்னதெல்லாம் பண்ணணும், சில யாகங்கள் பண்ணலைன்னாலும் சில முக்கியமான அக்னிஷ்டோமாதிகள் அவசியம் பண்ணி. அதனாலதான் நித்தியமான யாகங்கள் அக்னிஷ்டோமம் ஒண்ணுதான். மற்ற சம்ஸ்தைகள் முக்கியம் சோடியராத்மோக்தோரியாமம் வாஜபேயம் இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் பிரதான யஜ்ஞம் இல்லை. ஏஷவை பிரதமோ யஜ்ஞா யஜ்ஞானாம் இது அக்னிஷ்டோம. அக்னிஷ்டோமம் தான். மற்ற யஜ்ஞங்கள்லாம் இதனுடைய எசென்ஷன் சொல்லிருக்கா. நான் எதுக்கு அவ்வளவு தூரம் சொல்றேன், அந்த யாக யஜ்ஞாதிகளுடையதான சில இதுகளுக்கு இப்போ பண்ண முடியலன்னா இந்த போர்ஷனை பாராயணம் பண்றதுனாலையும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய அஸ்வாதிகளையோ அந்த வாஜபேயத்தை சொன்னதான தேவதைகளையோ தியானம் பண்ணுறதுனாலையும் அந்த பலன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறார். எந்த யாக யஜ்ஞாதிகளாக இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு கிரகஸ்தன் தான் பண்ண முடியும். அதான் இந்த கல்யாணங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடி சஞ்சாவந்தனம் ஒன்று தான். அதுக்கப்புறம் சம்ஜாதானங்கிற அக்னிகாத்திரம் பண்ணிட்டு விவாகத்தில் பாணி கிரகணம் வரைக்கும் கொண்டு விட்டுருக்கோம். இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும். யஜ்ஞங்கள்லாம் பண்ணணுமே ஆனால் யஜ்ஞங்களில் பல ஜென்ரலான விஷயங்கள் இருக்கு. அதில் 1-2 சொல்லிவிட்டு நான் மேற்கொண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு யஜ்ஞத்துக்காக தான் கல்யாணம். தர்மானுஷ்டானார்த்தம் தர்ம பிரஜா சம்பத்தர்த்தம் வினீமஹே. என்னன்னா நம்முடைய பிரஜைகள் தர்ம வழியில் வரணுங்கிறதுக்காகவும் நல்ல பிரஜை வரணுங்கிறதுக்காகவும் அக்னிஷ்டோமாதிகள் பண்ணணுங்கிறதுக்காகவும் தான் யாகம் அந்த விவாகமே ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவர் 7 அடி எடுத்து வைக்கிறச்சு இந்த சோமயாகங்கள்லாம் பண்ண போகிறோம். 7 சம்ஸ்தை 7வது அடி எடுத்தீங்கன்னு நம்பரை வச்சு ஒரு மேட்சிங் சொல்லிருக்கேன். சப்த சப்தப்யோஹோத்ராப்யோ விஷ்ணுஸ்வாந்தே. பாணிகிரகணத்தில் நாம் எந்த இடத்துல நிற்கிறோம், பாணிகிரகணம் வரைக்கும் கொண்டு விட்டு குர்பணாமித்தே சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம் மயாபத்யா ஜலதஷ்டிர் யசாசகான்னு பல தேவதைகளை சொல்லி இவாளெல்லாம் நல்ல கிரகபதியாக நான் பண்ணுவதற்காகவும் இந்த பரம்பரையில் எப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவாளாக இருந்து சுப்ரஜாகாக நான் வந்தேனோ இதுபோல வாழையடி வாழியாக நம்ம தர்மம் வளருவதற்காக கிரகபதித்துவத்துக்காக உன்னை எனக்கு கொடுத்துருக்கா இல்லாது. அடுத்த மந்திரத்தை சொல்லி கையை பிடிக்கிறதுடைய விசேஷங்கள்லாம் சொல்லி தேவதைகள்லாம் அனுகிரகணம் பண்ணணும்னு சொன்னான். சரி, இந்த மாங்கல்யம்
தத்துவ கட்டியாச்சு, பாக்கியங்கள்லாம் வரப்போகிறது. இந்த மந்திரங்களில் நம்ம லைஃப் ஆரம்பிக்கிறோம். நாளையிலேருந்து கொடுத்தனம் பண்ணுறோம், யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறோம். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு லைஃப் நன்றாக இருக்கணும், எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கணும். 2 பேரும்னா சீக்கிரட் என்னன்னா அதுக்காக ஒரு மந்திரம் கேட்கறது. ஏ பிரதிஷோ நபமமான இரண்யஹஸ்த ஐரம்மஸ் மன்மனசங்கிருணோது. இந்த மந்திரம் தான் வாயு பகவான் கூட எல்லாத்துக்கும் எல்லாம் அவரால் தான். நமஸ்தே வாயோ துணைவு பிரத்யக்ஷம் பிரம்மாசின்னு தாத்தாவுடைய பேரனவர் அப்படியே உரிச்சு வச்சார். சில பேர் இதெல்லாம் தாத்தாவுடைய குணம் உள்ளேட்ட வரும், அதுக்கப்புறம் பேரங்கிட்ட ரொம்ப அடிக்கும். சரியா வந்துட்டே இருந்தான். அதுபோல பிரம்மஸ்வரூபத்துக்கு என்னென்ன பெருமை எல்லாம் உண்டோ இதெல்லாம் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு. அவருக்கு என்ன விசேஷம்னா ஒரு செகண்ட் சும்மா இல்லாம சர்வாஹா திசா பிரதிஷா அனுபவமானஹா. இந்த இடம்தான் ஏக சப்தா காவியம்ங்கிறான். ரமணீயார்த்த பிரதிபாதக சப்த காவியம். காவியம்னா ஒரு 10 சர்க்கம் எழுதணும், 50 சர்க்கம் எழுதணும்லாம் கிடையாது. சில பேர் ஆன்சர் பேப்பர்ல 4 லைன்ல 50 பக்கம் எழுதினாக்கா மார்க் நிறைய வரும்னு நினைச்சிருக்காங்க. ஒண்ணுமே வரும். பாயிண்டா 4 வாக்கியம் எழுதினாலும் மார்க் வரும். இதெல்லாம் பல இடத்துல திருத்தின வாக்கியம் தெரியும். இல்லைன்னா ஊரே ஏமாத்துறது. ஒரு 30 பக்கம் எழுதணும்னா பக்கத்துக்கு 2 மார்க் போட்டாலும் 60 மார்க் ஆச்சுங்கிறான். என்ன எழுதிருக்காங்கன்னா ராம 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 ராமன்னா என்ன பிரயோஜனம்? அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் குவாலிட்டிக்கு தான் மார்க்குங்க. அதனால இவருடையதான எஃபர்ட்டை சின்னதா இருந்தாலும் பெருமையா இருக்கணும். அவர் என்ன பண்றார், பவமானஹான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு இந்த மந்திரத்துல. இது ஒரு பெரிய காவியம்னா என்ன தெரியுமோ, ஒரு வார்த்தையினால ஒரு புஸ்தகத்தினுடைய விஷயங்கள்ல தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ ரசம் வருமோ, எவ்வளோ நுணுக்கமா புரியுமோ அப்படி புரியும். இதனால்தான் ரமணீயார்த்த பிரதிபாதக சப்த காவியம்னு துவன்யாலோகத்துல ஒரு சித்தாந்தம் இருக்கு. ரொம்ப ரமணீயமாக நினைச்சு 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 ஆனந்தம் வரணும். தெளிவா என்கிட்ட சொன்னா சாகித்யம்னாலே பெரிய காவியம், வேதம் ஒரு பெரிய சாகித்யம் அப்படின்னு ஒருனா வருஷப்பிறப்பு அன்னைக்கு நான் அன்னைக்கு போய் முதல் நாளே போயிட்டாங்க. அப்போ அப்பா எல்லாம் இருக்கா, நமக்கு வருஷப்பிறப்பு வெறும் பண்டிகை தான், தப்புனா கூட ஒன்றும் கிடையாது. போனால் ராத்திரி போய் அந்த கணிட்டும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் தங்கிறது வந்து அன்னைக்கு முதல் தரம் ஒரு தரம் தான் இருந்தேன். ராத்திரி ஏகப்பட்ட சங்கீதக்காரெல்லாம் வந்தால் அந்த விஷுக்கணியெல்லாம் கட்டினா இந்த வருஷப்பிறப்புக்கு துலா விஷுக்கெல்லாம் கட்டுவாள் எல்லாம்னா ஒரே அது கூட அமங்கலமாக இருந்துருக்கு. சரி இந்த மாடி பழைய கட்டணம், அந்த மாடியில் இந்த மேட்டூர் சுவாமியாக இருக்கிற ரூமில் போய் பிரம்மச்சாரியாக இருந்துட்டேன். நான் போய் படுத்துக்கிட்ட 10 வருஷம். நம்ம காலத்தில் தூங்கணும், காலத்தில் சாப்பிடணும், இது 2 தான் நம்ம வச்சுருக்கிறது. அப்புறம் 4 மணிக்கு ஆச்சா மாடங்கள்லாம் வாங்கிக்கிறது, 3 ஆயிரத்து ஒரே மக்களாக எடுத்து பெரியவா பல்லக்கை திறந்து வெளில வர போகிறாங்கன்னா அங்கே பாடகாலெலாம் 20 பேர் பாட ஆரம்பிச்சுட்டான். சரிங்கிற கடையை எழுந்து குளிச்சுட்டு நாம் அங்கே போகலான்னு உட்காந்து பண்ணாச்சு. ஒரு 4-4:45 மணி இருக்கும். பெரியவா தோணுங்க உட்காந்து வெளியில் எல்லாரும் ஹார்த்தியெல்லாம் அடித்தான். பாட்டு ஜோராக சங்கீத கட்சியெல்லாம் இருந்ததுக்கு அன்னைக்கிட்ட வந்து உட்காண்டார். நான் பக்கத்துல வந்தேன். பாட்டை ஒரு இடத்துல நிறுத்திட்டான். பெரியவா பேசுவாங்கிறதுக்காக தான் சங்கீதம் பண்ணணும்னு. அம்மா வாழ்த்த தியாகராஜ சுவாமிகள் எனக்கு பக்தி தெரியலையேன்னு பாடியிருக்கார். அந்த பாட்டை பாட சொல்லு, பக்தி தெரியலேதோ, அதனால எனக்கு பக்தியை கொடுத்து நாரதாங்கிறதான அர்த்தம் உள்ளதான ஒரு பாட்டை இவாளை பாட சொல்லுன்னு என்கிட்ட சொல்ல. இவர் சொல்றது அவளுக்கே காதில் இருக்கும். அதனால நான் ஒரு நடுப்புறம் வந்தேன். அம்பில்ல அவள் அப்படியே தலையை சொல்லியிருந்தா சட்னம் ஒன்றும் வரல. பக்தி தெரியலேதோ அப்படின்னு இவர் ஏதோ ஆரம்பிச்சு கொடுத்து பாட சொன்னார். இப்போ சரியா இல்லை, ஒரு பல்லு வந்தது. அந்த பல்லு வந்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார் இருக்கட்டும். அப்புறம் 100 பாட்டில் வந்து சத்யோஜாதாதி பஞ்சவக்ரஜ சரிகமபதினிச சப்தஸ்வரன்னு இருந்திருக்கேன். நாத தன்னுமனிஷன் எனக்கு கூட பார்த்தேன். இது சும்மா நான் இதில் நாத தனு மனுஷத்தை நான் பார்த்து கேட்ட வரைக்கும் நாத்த நாத்தான்னு கூப்பிடுறேன். நாத்தாங்கிற பதத்துக்கு அர்த்தம் இருக்கு. நாத்த பசுபதி நாத்தான்னு வச்சுக்கலாம். நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரதத்தில் அக்ஷர சுத்திகள் நேக்கோ சரியா புரியல. நானும் புத்தகம் பார்த்தது. நாதத்தனும் அனிஷம் அது சங்கீதத்துக்காக. நாத தனும் அனிஷம். நாதத்தனும்னா ஏதோ அங்கே ராகம் எடுக்கிறது, சாமகானம் மாதிரி தான். ஏ சக்கா பர்தினே சாத் பான்மா என்ன கபர்தினே சார்னா யஜுர்வேதம்.
ஓ எல்லாம் கிடையாது. சமவேதத்தை எச்சக்கா, முதல்ல ஒரு எச்சா, அப்புறம் ஒரு கா, இதுல ஒரு செகண்ட்ஸ் நிற்கணும். எச்சக்கா பத்தினேச்சா. நீலகண்ட தீட்சிதர் சமவேதக்காரர். அவர் பாலாமடையில உட்காந்து ஏகாந்தமா கோழியோடு போவாத ஊரா அந்த பாலாமடையில் ஒரு ஊர் அந்த காலத்தில். நானும் அந்த ஊரில் ஒரு மாதம் இருந்தேங்க, உடம்பு சரியில்லாமல் படுத்தது. அங்கே உட்காந்து அதிஷ்டானத்தில் பூஜை பண்ணுறது, அம்பாவை தியானம் பண்ணுறது, இப்படியே இருந்துட்டேன். இன்னும் தியானம் பண்ணுறது. ஒரு நாளைக்கு இவருக்கு நமக்கெல்லாம் சிக்ஷை பண்ணணுங்கிறதுக்காக ருத்ரத்தை வச்சுட்டு கவேஷங்கத்தில் பாலாபிஷேகம் பண்ணே வரைச்சே திடீர்னு ஏச்சக்கா பர்தினேச்சா வந்தது. இவருக்கு என்ன தோணுது, என்ன அது கபர்தினேச்சான்னு பாடினார். இவருக்கு தெரியும் ஆடினா என்ன ஆச்சுன்னா அந்த ஜாரி வழியாக பால் விழுந்துட்டு இருந்ததா நின்று போச்சு. பால் ஃபுல்லா ஜாரியில இருக்கு, ஆனா அது மூக்கு வழியா விழணும் இல்லையா, பட்டுன்னு நின்று போச்சு. ஏடா உண்மை தெரியலையான்னு ஒரு பக்கத்துல தர்ப்பம் வச்சிருந்தேன். ஒரு குத்து குத்துனா இந்த தர்ப்பம் உள்ள போறதை விட பால் வெளியில இல்லை, அது தர்ப்ப வழியாக கொஞ்சம் வரணும் இல்லையோ. இந்த வேதத்துல உன் கைவரிசையை காட்டாதே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தா சரிதான் நாம பண்ண தப்பா தான் இருக்கும் போடுறது. அதனால ஏச்சாக்கா பத்தினேச்சான்னு கடை கடை கடான்னு பால் போட்டுருவோம். இது போல இந்த சங்கீதத்துல நாத தனும நிஷம் போட்டோம். இதுல சங்கீத சப்தஸ்வரம் 5 முகத்துலேருந்து வந்துருக்கு. ஒன்று வெள்ளம் கேளு, 5 முகத்துலேருந்து 10 வந்துன்னா முகத்துக்கு 2ன்னு சொல்லலாம், இல்லை 7.5ன்னா 1.5ன்னு சொல்லலாம். எந்த முகத்துலேருந்து வல்லேன்னு தெரியவும் இல்லை. இது 5 அது 7ன்னா 2 கட்டான நம்பரா இருக்கு, எப்படி வகுக்கிறதுன்னு கேளுங்க. போச்செல்லாம் பேசாமல் இருக்கிறது. மேகா ஒண்ணுமே தெரியாது, பேசாமல் இருந்தேன். இந்த பாலு வந்தார் அங்கேருந்து. இந்த பெரியவாளே ஏற்கனவே ஒரு உபன்யாசத்தை சொல்றா, பெரியவா தான் சொன்னோம், வழக்கெல்லாம் ஒன்றும் சட்னி ஒன்றும் அவ்வளோ தூரம் ஸ்பிரிக்கல்லைன்னு அங்கே பேசுகிறாங்க. பாலு வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வயசாச்சு முன்னாடி சொன்னது பின்னாடி ஒன்றும் ஞாபகம் இருக்கிறது இல்லை, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, இப்போ சொல்லணுன்றார். அப்புறம் விடலை அது. அப்புறம் இதை யாராவது தெரிஞ்சவா இருப்பா, ஊரில் போய் தெரிஞ்சுக்க சொல்லுவேன். எல்லாரையும் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் கதை, நீ வரலாம் சங்கீதம் பண்ணவங்க அவன் உனக்கு ஒரு ஸ்லோகம் தெரியுமான்னு, எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு. நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். இந்த சரஸ்வதி தேவி லிட்ரேச்சராகவும் சங்கீதமாகவும் சாகித்யமாகவும் சங்கீதமாகவும் உலகத்தில் பூரா இருந்துருக்காள் அம்பாள். இது ரெண்டும் சரஸ்வதி தேவியினுடைய ஸ்தனத்வயம். அது ரெண்டுல என்ன வித்தியாசம் தெரியுமோன்னா, இந்த ஸ்லோகத்தையே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொல்லி சந்தை சொல்லி திருவி சொல்லி நுற்று பண்ணிட்டோம். உடனே சாகித்யம் அது சங்கீதம் சரஸ்வத்யா ஸ்தனத்வயம் ஏகம் ஆபாத்த மதுரம் அந்நது ஆலோசனாமிருதம். எங்க இருக்குன்னு தெரியாது, பெரியவா சொன்னா நம்ம கேட்டு வேண்டிய. சாகித்யங்கிறதும் சங்கீதங்கிறதும் சரஸ்வதி தேவியிலே 2 ஸ்தனங்கள். 2ல இருந்து நமக்கு சுவைகள் எப்பொழுதுமே கிடைச்சுட்டே இருக்கு. ஒண்ணு ஆபாத்த மதுரம். ஆபாத்த மதுரம்னா சங்கீதமாகும், காதல் விழுந்தே இருக்கிற வரைக்கும் அப்படியே கொண்டு பிரம்மத்துல நிறுத்திவிடும். சங்கீதம்ங்கிறது தியானத்தை சுலபமாக கொண்டு வரத்துக்கு உள்ளதான ஒரு பெரிய மெத்தட். யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில வீணாவாதன தத்துவஜ்ஞா ஸ்ருதிசாஸ்திர விசாரதா தாளஜ்ஞஸ்ச அப்பிரயத்னேன மோட்சமார்க்கே கச்சதி. மோட்ச மார்க்கத்துக்கு போய் எப்படி நிற்கணும் பிரம்மத்துல நம்முடைய மனசுன்னா இந்த வீணாவாதன தத்துவஜ்ஞா. அதுபோல இந்த சங்கீதத்துல இருந்தா அந்த லயத்துல போய் அப்படி லயிக்குங்கிற அது ஒரு வழி. அதனால இது காதல் விழுந்துட்டே கிடைச்சே மனசங்க ஏக்கம் ஆ பாத்த மதுரம், மதுரமாக இருக்க விழுந்துட்டே இருக்கு. அந்நியத்திற்கு பத்தில இந்த சாகித்யங்கிறது ஆலோசனா மிருதம். ஆலோசனம் பண்ண 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 அர்த்தத்தை கவனிக்க கவனிக்க அது இந்த சவுண்டு காதில் வேணும்னு அர்த்தம் இல்லை, ஒரு அர்த்தத்தை வந்து சொன்னாலும் மட்டும் யாராவது சத்தம் போட்டு இருக்கணுமான்னு சொன்னார். அதுபோல இந்த பவமானஹாங்கிற வாக்கியமும் அப்படிதான் வரப்படும். போல ஒரு காவியமானது அதை நினைச்சு பார்க்க பார்க்க அது நமக்கு ஸ்ரோத்திரத்துல வந்து விழ வேண்டாம். மனசு மட்டும் போதும், மற்ற இந்திரியங்கள் எல்லாம் வேண்டாத போதும் எது சுவையை கொடுக்குறதோ அது காவியம் சாகித்யங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். சப்தஸ்வரத்தை ஒரு சொல்லவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கேட்கணும்னா ஏதோ புஸ்தகத்துல இருக்காது. 2 ஸ்வரங்கிறது குணஸ்வரம், 5லேருந்து 5 வந்து அதனுடைய பிரபேதம் தான், இதுன்னு வித்தியாசங்கள் இருக்கு புஸ்தகத்துல. அப்போ பவமானஹான்னு வார்த்தையை போட்டு வாயுவை கூப்பிட வேண்டிய என்ன அவசியம்? வாயுவுக்கு ஒரு டிக்ஷனரியில் 10-15 வார்த்தை இருக்கு. பிரபஞ்சனஹா
வாயு வாதா மாதரிஸ்வா வேதங்கள்லாம் மாதரிஸ்வாங்க. அது உபநியா இங்க பவமானன்னா வாயுவை கூப்பிடுறச்சு பஜனக்காரெல்லாம் பவமான நந்தனன்னு அங்கதான் வச்சிருக்கான். பவமானனுடைய குழந்தையா இருக்கிறவனேன்னு. அப்ப அந்த பவமானங்கிற வார்த்தையினால என்ன நினைக்கிறாருன்னா பியூரிஃபை பண்றதுன்னு அர்த்தம். எல்லா விதமான அழுக்கையோ அதுல இருக்கக்கூடிய தோஷங்களையோ பவமானஹா பூஞ்சி சோதனைங்கிற தாதுவிலேருந்து வந்திருக்கு. அந்த வாயுவானவர் உள்ளும் வெளியும் பூர்ந்து உள்ள இருக்கக்கூடிய அழுக்கையும் வெளியில இருக்கக்கூடிய அழுக்கையும் போக்குறதுனால நிகேது பிரதிஷ சர்வாதிஷா அனுபவமானஹா அந்த காற்றானது சத்வா மன்மனசம் கொள்ளுவோம். ஏன் பெண்ணே உன்னையும் என்னையும் ஒரு மனது உடையவர்களாக பண்ணணும். இந்த மனசும் அந்த மனசும் இது இரண்டல்ல ஈருடல் ஓருள்ளம் அப்படிங்கிறதாக பண்ணணுங்கிறதாக அந்த வாயுவை கொண்டு கொடுக்குறான். வாயு எப்படி பண்ண முடியும்? அவருக்கு என்ன தெரியும்ல, உள்ளேயும் போறார் வெளியிலையும் வர்றாரு. மூச்சு காத்த உள்ள சரீராந்த சஞ்சாரி வாயு பிராணா. உள்ளுக்குள்ள சஞ்சாரம் பண்ணா வாயுன்னு பேரு, வெளியில சஞ்சாரம் பண்ணா எதுன்னு பேரு. அப்போ உள்ள பாறையில் வெளியில வரையில் அது கெப்பாசிட்டியே எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ண முடியும். மனதுல நமக்கு என்ன ராகத்வேஷங்கள் கர்வம் நான்கிற எண்ணம் இருக்கோ இதுதான் பெரிய கஷ்டம். மாதிரி சொல்லவே வந்தேன். வித்யாரதாதி வினயம்னா கொஸ்டின் மார்க்கா போயிடுறது. அதனால அவன் நிறைய படிச்சிருக்கா, அவன் நிறைய படிச்சிருக்கா, இவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கிறேன், இவ்வளோ நிறைய சம்பாதிக்கிறேன், இவ்வளோ சொல்றதை நான் கேட்கறது, நான் சொல்றதை அவன் கேட்கறது. தூங்கி எழுந்தா சீதைங்கிறாராம். ஏன்னா சீதேவி மதுராம்பாணி வதனிகி பிரதிபுத்தியத்தை. ராமர் எழுந்திருக்கும் போது சீதைங்கிறாராம். ஆஞ்சநேயர் பார்த்துருக்காரு அதெல்லாம். சீதைகிட்ட போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் இருக்கட்டும். இப்படி பார்த்த உடனே இவர் பார்த்தார், இவர் சுத்த பிரம்மச்சாரி கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால என்னடா அது மனைவி 20 நாளா ஊருக்கு போயிருக்காருன்னா நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதான். நீங்க இவர் என்னடா அண்ணா அழுதுன்னு இருக்கார். இவருக்கு விஷயம் ஒன்றும் புரியல. இவரோ தாசனா இருக்கார். இல்லாம மனசுல ஒரு மார்க் பண்ணிட்டார். இது ஏதோ சரியில்லை. யோக வாசிட்டம் வேதாந்தம் படிச்சும் இது ஏதோ காந்தா தாசுலா இருந்துருக்கா போடுறதுன்னு அவர் மனசுல போட்டுவிட்டார். இதுக்கப்புறம் கனியாகிய கொடுத்து இவருக்கு தான் சான்ஸ் அடிச்சது. இங்க இருந்து போனால் நல்ல வழியா போய் சேர்ந்தாரு. போய் சேர்ந்து பார்க்குறார். பார்த்தா ஆடாடா இப்படிடா உட்காந்துருக்கான்னார். கற்பனை கண்டாங்கிறான். இவன் சொல்றான்னார். அவன் எதை பார்த்துருக்கான்னார். நேமா பசியதி ராட்சஸ்யா நேமான் புஷ்பபலத்ருமான். அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த கல்யாண மந்திரம் அப்படி பண்றது. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபஷ்யதி. இதை நான் எப்ப ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த கல்யாண மந்திரங்கள்லாம் ராமாயணத்தை கொண்டு வரணும். ராமர் லங்கையை முதல்ல பார்த்தார். ஆஞ்சநேயர் பார்த்தார். 1/2 மணி நின்று போச்சு வளர்க்கலாம். அடா 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 என்ன காம்பவுண்ட் வால்லேருந்து ஆரம்பிக்கணும். என்ன விதமான கோபுரங்கள், எவ்வளவு விதமான அகிழிகள், எவ்வளவு விதமான ஆச்சரியமான வேலைப்பாடுகள். ஏன் தங்கத்தினால தூணெல்லாம் பண்ணியிருக்கான். அதுல வைரங்கள்லாம் வச்சு அழிச்சிருக்காங்க. புரியுறது இல்லையா? ஒவ்வொரு பெட்டிலையும் அவன் வச்சிருக்கிறதான ஒரு போர்வை ஒரு ராஜ்யம் போடும். எல்லாம் பண்ணிச்சிருக்கா. இதெல்லாம் ராட்சச சம்பத்து. புரிஞ்சுங்களா இல்லையா? டப்பை விரிச்சிருக்கு லேசா. அந்த ஒரு மண் குடத்துல ஜலம் வச்சிருக்கேன்னா அது பிரம்ம சம்பத்து. அதனாலதான் அயோத்தியா நகர வர்ணனம் மொத்தம் 15 ஸ்லோகம் தான். ஒரு வீட்டையார் வர்ணிக்கவே இல்லை. இது நீங்க நல்லா கவனிக்கணும். காவியத்துல ராவணனுடையதான ராஜ்ய வர்ணனம் சுந்தரகாண்டத்துல 15 சர்க்கர் வரிசையா இல்ல. மறுபடியும் ஒருத்தர் யுத்தநாடத்துக்கு போனா என்ன ஐஸ்வர்யம் இவ்வளவு இருந்து என்னடான்னா ஒரு பயலாவது ராவணன்னு சொன்னாலே பயப்படாங்க ஒண்ணு. அப்போ அதை வர்ணிக்கிறார். இதெல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். ராமன் நிற்கிறார், ஆஞ்சநேயர் நிற்கிறார். ஒன்றும் சந்தேகமே இல்லை. அஹோ ராட்சச ராஜஸ்ய முகஸ்ரீஹின்னார். என்ன யாரு ஆம்பளையும் மயங்கிறான்னு ராவணனுடைய முகஸ்ரீயை பார்த்து கண்ணே தொட்டு பாருங்க. ஏன்னா லட்சுமி கட்டாட்சம் விழுந்துட்டு அவன் முன்னுக்கு வந்துடும்னா. அதனால சீதை கண்ணை தொடர்ந்து பார்த்து ராவணனையும் பார்க்கல, அவனுடைய ஐஸ்வர்யங்களையும் பார்க்கல. எதை பார்த்துருக்காருன்னா ஏகஸ்த ஹிருதயானு மனசு போறாங்க. பார்த்த உடனே இவர் என்ன தீர்மானம் பண்ணார்னா உடனே ஒரு ஸ்லோகம் 2 தரம் வருதுங்க. துஷ்கரம் குருதே ராமோ ஹீனோ இதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேனாவசீதி. முடிஞ்சு போச்சு. அடுத்த சர்க்கத்தில் மறுபடியும் துஷ்கரம் குருதே ராமோ 2 தரம் சொன்னாலே அங்கே ஏதோ விஷயம் இருக்குன்னு அண்டர்லைன். ஹீனோ இதனயா பிரபு அனையா ராம. அந்த அனையாவில் இருக்கு. அனையானையான்னா என்னன்னா இப்பேற்பட்டதான மனையினால் வியுக்தா. அப்போ கற்பாக இருக்கக்கூடியவளை விட்டு பிரிஞ்சு
ராமன் உயிரை வச்சுன்னு அழகா மாதிரி நடிக்கிறாரு. அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்து உடனே சுக்குநூறா பொட்டு காற்று வெடிச்சு பேர் வேண்டாம். ஜீவத்தீங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னார். அன்னைக்கு அழகிறது ஆச்சரியமா இருக்குன்னார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது ஆச்சரியமா இருக்குன்னார். ராமர் பண்றது ரொம்ப தப்புன்னு முடிச்சு போட்டுட்டார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்ணார் வால்மீகி ஆஞ்சநேயர் வாயாலிய. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்தன்னைக்கு 2 பேரும் நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் வாத்தியார் மட்டும் மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். பையன் வாத்தியார வேலையை பாருங்க போகிறான், சில்லறை வாங்கி போகிறான். இவரோ ஏதோ சொல்லணுங்கிறதுனால சொல்றா. சில வாத்தியார்கள் இப்ப சத்தான் மந்திரம் சொல்லாம அவன் பையன் இவரும் போறவாயிட்டா எல்லாமே ஒரு தினசா பயன்படுது. இவர் மந்திரம் அவர் சொல்ல எனக்கு கேட்க என்ன சொல்றாரு, அம்மா எகேத்து பிரதிஷ சர்வாதிஷோனு பவமானஹா ஹிரண்யஹஸ்த ஐரம்மஹா சஹா த்வா மன்மனசம் தொண்ணோக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்னுடைய மனைவியா வர உன்னுடைய மனதையும் என்னுடைய மனதையும் ஒண்ணு பண்ணுன்னு கேட்டிருக்கிற. வாத்தியார் மட்டும் சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. வாத்தியார் மாமி எவ்வளவு சௌக்கியமா இருக்கணும், இந்த பையன் வார்த்தையே சொல்லு. ரொம்ப அதுக்கு அவரும் வாங்கியிருந்தா சௌக்கியமா இருந்தது காலத்துல. சஹா அந்த வாயு, துவா உன்னை, மன்மனசங்கள்னோத்துன்னு அர்த்தம் கொஞ்சம் தெரிஞ்சா நிச்சயமா மந்திரம் சொல்லாம யாராவது மாப்பிள்ள இருக்கணும். நான் இதில் தான் மெயினாக சொல்றது, எல்லாம் கட்டாயம் சொல்லணும்பா எனக்கு கொடுன்னு கேட்டிருக்காரு. அதனாலதான் வாத்தியார்கள் சில பேர் ரொம்ப கவரா சங்கல்பங்கள்லாம் பண்ணிக்கிடுச்சே நம்ம பார்த்த சமா இதுவரை சொல்லிக்க வேண்டியிருக்கேன்னா இவர் மறந்து போச்சு செஞ்சாங்க. விருத்த க்ஷயத்வார பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் அஸ்வாங்க சகுணமான ஃபேமஸ் இதுவரை சொன்னார். இவரும் சொல்லி விட்டுட்டார். மம திருண நட்சத்திர மகராசு ஜாதஸ்ய ராதாட்சம் ஏதோ சொல்ற மம. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதுக்காரி பேர் சொல்லுங்க, லக்ஷ்மி நாமியாக அஸ்யாக மமான்னு சொல்லிக்கிறதுன்னு. வாத்தியார் மமான்னு சொன்னா கொஞ்சம் ஏதாவது கட்டுக்கடல் ஆகிட போறதுங்கிறதுக்காக இந்த இந்த பிரகஸ்பதி என்ன பண்ண தெரியுமா, பிரகஸ்பதிக்கு பிரகஸ்பதி மமான்னு சொல்லிக்கிறதுன்னு. அவர் சொன்னதையே திருப்பி சொல்லினே வந்ததுனால அஸ்யாஹான அஸ்யாக நட்சத்திரே ராசு நட்சத்திரே ராசு ஜாதாயா ஜாதாயா மமான்னு சொல்லிக்கிறது மமான்னு சொல்லிக்கிறதுன்னா. ஐயோ மமான்னு சொல்லிக்காதுப்பா மமான்னு சொல்லுங்க, மமான்னு சொல்லிக்காத மமாங்கிற. புத்திசாலித்தனம் எவ்வளவு ஹையஸ்டா போயிடுதுன்னா சொல்லவே முடியும். அப்போ ஏன்னா மமான்னு இவர் சொல்லப்படாதுங்கிறத கூட வச்சிருந்துக்கிட்டு இந்த மந்திரம் பூரா அவன் சொல்றதே இல்லை இவர் சொல்லினே இருக்காருன்னா எவ்வளவு கேவலமான விஷயம். கிரண்யஹஸ்தைரம்மா இந்த மந்திரத்தை சொல்லிட்டாரு இல்லையா, இவர் சொன்னாரும் இல்லையா. அஹ அஸ்யா தேவியாக மனஸ்தஸ்மின் தஸ்ய அஸ்யாம் பிரதிஷ்டிதம். தஸ்ய சேவல தேவியாக காணும், அஸ்யாக தேவியாக நான் சேர்த்துங்க தேவஸ்யான்னு சேர்த்துக்கணும். யா சீதாயா சரித்தம் மகது வேர்ல்டுலயே பெண்களால் தான் சார் இது ஓங்கி அடிச்சாச்சு. அப்போ அது ஒரு பெருமை இருக்கு. அதனாலதான் மனைவிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கிலீஷ்காரன் பெட்டர் ஹாஃப்னு பேர் வச்சிருக்கான். ஹாஃப் ஆஃப் 2 பேரும். அது பார்வதி பரமேஸ்வரன் தானே சம உரிமையை கண்டுபிடிச்சது. எங்க பரமேஸ்வரனா உங்க விஷ்ணு அவர் கால் மாட்டில் உட்காந்து வச்சிருக்காரு. அங்கே எங்க சிவன் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கறத லோகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக உச்சந்தலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 2ஆ பிரிச்சு பைசெக்ட் பண்ணி பிரகதாரண்யகோபனிஷத்துல மனைவின்னு 6 அர்த்தவர்களும் இவஸ்வே தேனிகி அயமர்த்த பூரியதே. கல்யாணம் ஆகாதவெல்லாம் அரட்டை கட்டணுக்கா. நித்திய பிரம்மச்சாரியா இருக்கலாம் கவலைப்படாதீங்க. ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி. மனைவி என்பவர் வந்த அப்புறம் தான் முழுசா டிக்கெட் வாங்கணும், இல்லைன்னா அரை டிக்கெட். அரை டிக்கெட்னா எல்லாம் இடானதா பேத்துன்னு அர்த்தம். இந்த பேத்திரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒவ்வொருத்தர் வரணும். சுத்த அரை டிக்கெட்னா என்ன அர்த்தம்னா செனின்னு அர்த்தம். செனின்னு என்ன அர்த்தம்னா பைத்தன்னு அர்த்தம். முழுமையை ஏற்படுத்துறதுனால அப்படி கொண்டு விட்டுருக்காரு. மன்மனசங்குன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்ன எங்க தெரியுதுங்க. இந்த பாணிகிரகணம் ஆயிடுது. இப்ப பாதகிரகணத்துக்கு போகணும். சுத்தி வந்தார் ராஜகோமெல்லாம் ரெண்டு பண்றா. அப்புறம் மட்டும் சுத்தி வர செல்லமாக அவளை வளர்க்கறதுக்காகத்தான் அவள் காலை ஒரு அடி மெதுவா எடுத்து வைக்க சொல்லி இவர் கையால் குனிஞ்சு வலது கையை பிடிச்சிருந்து இடது கையால் அவர் காலை பிடிச்சி நகர்த்தி வைக்கிறார். ஏகமிஷே விஷ்ணுஸ்வான் வேதூத்வே ஊர்ஜே விஷ்ணுஸ்வான் வேதூத்ரேணி பிரதாய விஷ்ணுஸ்வான் சத்வாரி மாயோ பவாய விஷ்ணுஸ்வான் விஷ்ணுஸ்வான் வேதோ
तदा बभूव सख्यन्ते गमेयं सख्यान्ते मायोषं सख्यान्ते मायोष्ठाः. இப்ப என்ன ரெண்டு பேருக்கும் உறவுன்னு கேட்டான். ஓ வாத்தியார் வரா சிஷ்யா எல்லாம் வரான்னு என்ன உறவுன்னா ஒரு சிஷ்ய பாவம்னு சொல்றான். ரெண்டு ஃப்ரெண்டு வந்தான்னு மித்திர பாவம்னு சொல்றான். இது போல என்னங்கிறத சொல்லணும் இல்லையா? இங்க என்னடான்னா அதுதான் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர். அவர் தலைவர் இவர் அடிமை அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்காங்க. அது இல்லைங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக 7 அடி நடந்து வந்து ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய பெருமையை காட்டுறதுக்காகவே பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிட்டாலும் இதே மந்திரத்தை சொல்லி பார்வதி காலம் நகர்த்தி வைக்கிறார். விஷ்ணு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்படிதான் பண்ணிட்டார். கிருஷ்ணனும் அப்படிதான் பண்ணிட்டார். எங்க சொல்ல ருக்மிணி ஆயுஷன் வந்து யதாசாஸ்திரம் வைதிகள்லாம் வரவழைச்சு அக்னி எல்லாம் மூட்டி அக்னி சந்தானம். ராமர் கல்யாணம் தான் இல்லை, அங்கேயும் இருக்கு. அவன் நீள ருக்மிணி ஆயுஷன் வந்துட்டோம். காந்தர்வேன விவாகேன ராட்சச விவாகம் ரெண்டும் கம்பைண்டா இருக்குங்க. ஐஷன் வந்து இங்க சோப்பான் விவாகம்லாம் பண்ணிட்டாங்க 4 நாள் கல்யாணம். அது மாதிரி ஒவ்வொரு அடியில் என்னன்னா விஷ்ணு பகவானவர் சாப்பாட்டு குறைவில்லாம நம்ம மாத்துல சமைச்சு நல்லா சாப்பிட்றதுக்காக ஏகமிஷ் நம்ம மாத்துல சமைச்சுங்கிறது நான் சேர்த்துன்றது. ஏகமிஷே விஷ்ணுஸ்வான் வேது வேவு 2 பேருமா சேர்ந்து எங்க போடலாங்கிறான். மெரிடியன் சரவண பவா போய் மெரிடியன் வந்துடுது. அதனால தேவூர் ஜே விஷ்ணுஸ்வான் வேது. சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா ஜெரிக்கணுமே. ஆனால் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டா ஜெரிக்கணும். ஊர்ஜம்னா அன்னத்தினால் ஏற்படுற பலம், இதை கொடுக்கறதுக்காக விஷ்ணு நம்ம கூட வரட்டும். விரதங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்க விடாது. பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களுக்காக 3 விரதாயா எவ்வளோ நியமங்களுக்காக ஒன்று கல்யாணம் பண்ணிட்டுங்க. மாயோபவாயான்னா என்னன்னா சரீர சௌக்கியத்துக்காக வேண்டியதான ஆற்றுல இருக்கிற சௌகரியங்கள் இதெல்லாம். இப்போதைக்கு ஃப்ரிட்ஜு கிட்ஜு எல்லாம் வச்சுக்கோங்க. நல்ல சௌக்கியமாக இருக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் கிடைக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம ஆற்றுல மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம். பஞ்ச பசுபியா அதுகளுக்கெல்லாம் ஹூமி வரணும். ஷட்ருதுபியா அந்தந்த சீசன்ல அந்தந்த ஃப்ரூட்ஸோ பழமோ காய்கறியோ தானியங்களோ வந்து சேர்றதுக்காக நீ வந்து சேரும். இந்த கல்யாண அனுஷ்டானங்கள் பண்ணாதான் ருதுக்கள் சரியா இருக்கும். ஒவ்வொரு யாகம் அந்த சோமயாகங்கிறதே தான் வாஜபேயம், சோமயாகங்கிறதே தான் அஸ்வமேதம். இல்லை 1-2 சேர்றதுனால பேர் மாறுறது. ஏன்னா அஸ்வமேதம்னா தனியாக நினைச்சக்கூடாது. சோமயாகம்னு ஒன்று விஸ்தாரமா இருக்கு. 10% முடிஞ்சு போச்சோ. இந்த 85% இதை வச்சுட்டு இதுல அங்கங்கே சில பேர் சேர்த்தாருன்னா அதுக்கு என்ன பேரு? வாஜபேயம்னு பேரு, உக்ஷம்னு பேரு, அத்திராத்திரம்னு பேரு, அப்தோரியாமன்னு பேரு, அஸ்வமேதம்னு பேரு. அங்க எவ்வளவு சோமயாகங்கள் தான் கணக்கு. ராஜசூயம்னாலும் அவ்வளவுதான். பகவ சோமாஹா பகவா இஷ்டயா பகவ பசவச்ச மித்வா ராஜசூயங்கிற இது மெயினா உள்ள சமாச்சாரம் இதெல்லாம் இருக்கிறது. அதனால அப்படி உள்ளதான யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும்னா ருத்துக்களுடைய சம்பத்தம் என்ன வரணும்? 7வது அடி சப்த ஹோதிருக்க, சப்த பாக யஜ்ஞங்கள், சப்த ஹரிர யஜ்ஞங்கள், சப்த சோம யஜ்ஞங்கள் இதெல்லாம் நாம ஓரளவு பண்ணணுங்கிறதான பிரின்சிபலுக்காக 7வது அடி எடுத்து வை. 7 அடியில் நின்றுண்டா. அம்மா சகா சப்தபதா பவ. 7 வார்த்தை பேசினாலோ 7 அடி சேர்ந்து நடந்து வந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சிருக்கலாம். சாக்கியம் சக்கியம் சாப்தபதீனம் உச்சதே அப்படின்னு காளிதாசன் எடுத்திருக்கான். அது வந்துட்டோம். நீ இங்க வந்து உனக்கும் எனக்கும் என்ன தொடர்புங்கிறத நான் இன்னைக்கு கிளீன் பண்ணி விடுறேன். என்ன சகா சப்தபதா பவா. ஏன் சகின்னு சொல்லணும்? இதுக்கப்புறமே 2 லிங்கமும் சேர்ந்து ஒரே லிங்கம். அதாவது 2 மனசும் சேர்ந்து ஒரே மனசு. அதுக்காக அவளை போய் சகின்னு பிரிப்பிடாது. சகா தன்னை சொல்றதான் நான் சகா நீ சகா. சகாங்கிறதுல இந்த லிங்க பேத விவட்ச கூட இல்லாம துவம் சகா பவா எனக்கு ஃப்ரெண்டா. சகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரே விதமான ஸ்டேட்டஸ், ஒரே விதமான மனசு, ஒரே விதமான பேச்சுங்கிறது அமைஞ்சா சமானம் கியானம் யோஸ்தே சகாயோ அப்படி ஆரம்பிச்சு. நமக்கு வாஸ்தவமான சகா யாருன்னா வேதாந்தத்துல போய் கேட்கணும். துவா சகா துவா சுபர்ணா சைஜா சகாயா சமானம் விருட்சம் பிருகஸ்வஜாதே. உடம்புங்கிற மரத்துல 2 சகாவான பறவைகள் உட்கார்ந்துருக்கா. ஒன்று ஜீவன், ஒன்று அந்தரியாமி. இதனால இந்த இடத்துல தாம்பத்தியம் வேணும்னா வைஷ்ணவ சித்தாந்தத்துல நாம எடுத்துக்கலாம். இங்க பகவான் ஒருத்தர் தான் பதி, நாமெல்லாம் பத்னி. பத்தியில் அங்கு கூட பதி பத்னி பாவத்தை வச்சுக்கிறோம். இதெல்லாம் 2ன்னு வந்தா மிதனத்வாயான்னு வேதமே எல்லா இடத்துலையும் பிள்ளைங்க சப்தம் ஸ்ரீலிங்க வந்து சப்தம் வந்து அது ஒரு தம்பதிங்கிறது உடனே இதனால பிரஜை சமர்த்தி எல்லாம் வருங்கிறது. அப்போ எப்படி இருந்தாலும் கருத்தா ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
ஃப்ரெண்ட்ஷிப்னா ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது. பைசெக்டிங் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருந்தால் பைசெக்ட் பண்ணான்னா நடு சென்டரில் கட் பண்ணணும். டிவைட் பண்ணுறதுன்னா இங்கே 3/4 அடி, இங்கே 1/4 அடி, இங்கே 3/4 அரைக்கால், அங்கே 1/4 அரைக்கால், ஏதோ சொல்லிட்டான் வேறு அரைக்கால், அப்படிலாம் பிரிக்கலாம். பிரிக்கிறது வேறு, பைசெக்ட் பண்ணுறது வேறு. அது மாதிரி பைசெக்டிங்காக பண்ணி உனக்கு எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. சகா சப்தபதா பவா. அப்புறம் பார்த்தா அதுக்காக சகான்னு சொல்லிட்டான்னா ஒரே ஒரு பாலை கொண்டு வச்சு ஒரு டம்ளரில் சாப்பிடுவோம் போல. சகா யோ சப்தபதா பவ சில விவகாரங்களை நான் நீமாக்கணும். சக்கியந்தே கமேயம். உனக்கு எனக்கு இந்த சக்கியத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கிறோம். இப்போ சக்கியாத்தே மாயோ. நான் ஒரு நாளும் உனக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், நீயும் ஒரு நாளும் இந்த சக்கியத்தையும் விடுபடப்படாதுங்கிறதா ஏற்பாடு பண்ணி நாம் என்ன பண்ணணும்னாருவர் சமயாவ சங்கல்பாவகை. நீவா நான் வர 2 பேரும் நல்ல எண்ணங்களை இன்னிலேருந்து ஒரே மாதிரி வளர்த்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருக்கணும். ரோச்சிஷ்ணுன்னு சொன்னால் உன்னுடைய கல்யாணம் பண்ணதான ஒரு பாக்கியவசத்தினால ஐஸ்வர்யங்கள்லாம் ஜாஸ்தியாகி நீ நிறைய நகைகள் போட்டுண்டு நானும் நிறைய நகைகள் போட்டு இவ்வளோ நினைக்கலாம் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் போனால் டால் வீசணும். இந்த ஐஸ்வர்யங்களையும் கேட்டு இல்லைன்னு சொல்ல. ரோச்சிஷ்ணு இவ்வளவு இருக்கு. என்னடான்னா இவருக்கு அவருக்கும் தாட்ஸ் தான் சார் ரொம்ப வித்தியாசம். அது ரொம்ப மோசம். இவ ஒரு 500 பவுன் போட்டுருக்கா, அவன் என்னெல்லாமோ போட்டுருக்கா. என்னடான்னா 2 பேருக்கு பேச்சுவார்த்தை கிடையாதுதான். ரோட்டில் பறிச்சு பேச்சுக்கு போகிறேன், சும்மா விளையாட்டுக்கு வந்துட்டேன். அதனால சுமனசியமானவு. சுமனசியமானவுன்னா அந்த அன்புங்கிறது மனசோடு இருக்கணுங்கிறதா காட்டணும். அதாவது ராமனுடைய ஹிருதயம் சீதைக்கு தான் தெரியும், சீதையினுடைய ஹிருதயம் ராமனுக்கு தான் தெரியும். தாராப்திருக்கா இதுன்னு அங்கே வர்ணிச்சிருக்காரு தாம்பத்தியத்தில். அப்புறம் என்ன செல்வங்கள்லாம் புனியன். ஈஷமூர்ஜம் அபிசம்பசானவு. எது வருதோ 2 பேரும் நல்லபடியாக சமானமாக பங்கிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துண்டு சன்னௌ மனாகும் சிசம்ரதா சமுச்சித்தான்யாகரம். நம்முடைய நினைப்புகளையோ நினைப்புக்கு முன்னாடி வரக்கூடிய சில தாக்குகளோ எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்து நாம் காரியங்கள்லாம் இனிமே பண்ண வேண்டியது. அப்புறம் ஒரு சிமிலி சொல்லி 2 பேரும் எப்படி இருக்கணும்னா, இதில் ஒரு பக்கம் பார்த்தா இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு சிமிலியை பார்த்தா அவளுக்கு 3 உபமானம் கிட்டிருக்கீங்க. 2 இல்லை ஒரு தத்துவங்கிறதுக்கு முதல் உபமானம் சாத்வமஸ்ய மோகமஸ்மிசா. எல்லா வேதங்களையும் வெவ்வேறு சார். சாமானு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தது. ஒரு வார்த்தையா 2 வார்த்தையாங்கன்னா சான்னு ஒன்று, அமான்னு ஒன்று 2 வார்த்தையா இருக்கும். இந்த சவர்ண தீர்க்கத்தில் சேர்த்தா 2 ஒன்றாயிடும். சா ஆகச்சதி அப்படின்னா 2 சேர்த்தான்னு சாங்கிறாரு. சான்னு 2 மாத்திரை தீர்க்கம் வந்து இன்னொரு 2 மாத்திரை ஆகச்சதி தீர்க்கம் வந்தா 2 சேர்ந்து ஒரு தீர்க்கம் சவர்ண தீர்க்கம்னு பேர். அது இந்த சவர்ண தீர்க்க சந்தியில 2 சேர்ந்தா மாதிரியே தெரியாது. கங்கா உதகம்னு சேர்முல என்னாச்சு? கங்கோதகம். ரமா ஈஷா ரமேஷா. சத்தான் சார் 2 வார்த்தை சேர்ந்து ஒரு வார்த்தை. என்ன இங்க என்னன்னா சாம சா அம சாம ஒரே வார்த்தை மாதிரி இணையிறது. 2 பேரான்னா 2 பேர்னு வச்சுக்கலாம். இதுக்குதான் தீட்சிதர் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தார். இந்த தத்துவத்தை எங்க பரமேஸ்வரங்க எல்லாம் எங்க பரமேஸ்வரன் சொல்லணும். ஒரு ஸ்லோகம் பண்ணார், மங்கள ஸ்லோகம். ஏன்னா நான் நமஸ்காரம் பண்ணேன், யார் என்ன சொல்ல தெரியல. வந்தே வாஞ்சித லாபாய கர்மகிம் தன் நகத்தியத்தே. நான் நமஸ்காரம் பண்றேன் யாரை? எனக்கு வார்த்தை கிடைக்கல சம்ஸ்கிருத பாஷையிலேயே. ஏன்னார், நான் இந்த பார்வதி பரமேஸ்வராளாகிற தம்பதியை வணங்குறேன்னு சொல்லணும். இந்த தம்பதிங்கிற சத்தம் சொன்னாங்க. இது திவச்சனம்னு சொல்லியிருக்கார் பாணினி. தம்பதி தம்பதி தம்பதிபியாம் 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 தம்பத்தியோகோ தம்பத்தியோ சொல்லணும். ஆனால் இவர் ஒரு அபத்தம். 2 இல்லை, வரவர் ஒருத்தர் தானே வராது. தம்பதி ஆகச்சதான்னு நமக்கு சொல்லலாம். அர்த்தநாரீஸ்வரன் தான் என்ன சொல்றது? தம்பதி ஆகச்சதின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரது ஒன்று தானே, இங்கே ரிசல்ட் ஒன்று தானே. அதுக்காக இவர் ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டு தான். வந்தே வாஞ்சித்த லாபாய, எனக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்காக நான் நமஸ்காரம். ஐ சல்யூட் டு ஹூம் ஐ டோன்ட் நோ த வேர்ட். எனக்கு வேர்டு தெரியலங்கிற. கிம் தம்பதி மிதி புருயாம் உதாஹோ தம்பதி இது. இது விசித்திரமா இருக்குப்பா. இது 2 சேர்ந்து ஒன்னாயிடுதுங்க. அதனால இது 2 சொல்றதா இன்னொன்று சொல்லுதான்னு தெரியல. தம்பதி சப்தத்தை இகாராந்த ஏகவச்சனமா சொன்னா பாணினி பலார்னு அறையிறார். சொல்லிட்டார். கிம் தம்பதி மிதி புருயாம்னு பிரயோகமே வந்தாச்சு. உதாஹோ தம்பதி தம்பத்தின்னு தியோஜனமா சொல்றதான்னு தெரியல.
ரெண்டு இல்லைங்கிறதான விஷயம், ரெண்டு சேர்ந்து ஒரு தத்துவங்கிறது விஷயம். அதுக்கு முதல் உபமானம் சாத்வமஸ்ய மூஹமஸ்மி சா. அது பெற்றிட்டான். நான் சாவா இருக்கேன், நீ அம்மாவா இரு, நீ அம்மாவா இரு, நீ சாவா இரு, நான் அம்மாவா இருக்கேன். இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இந்த பெரெக்ட் இருக்கு. சாத்வமஸ்ய மூஹமஸ்மி சாத்வம் ஜட சொன்ன மாதிரி இது ஒரு பென்சாபம். மூணாவது ரெண்டாவது உதாரணம் சொல்லுங்க. அஜௌரஹம் பிருத்திவீத்வம். நான் துலோகமா இருக்கேன், நீ நான் விண்ணுலகமா இருக்கேன், நீ மண்ணுலகமா இருக்கேன். இதுல என்ன சுவாரஸ்யங்க, விண்ணுலகத்திலேருந்து வரக்கூடிய மழையை வாங்கிட்டு மண்ணுலகமானது தானியங்கள்லாம் வளர்க்கிறது. அதனாலதான் ஜோ பிதா பிருத்திவி மாதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால கௌரகம் பிருத்திவீத்வம், சாமாஹமஸ்மிருத்வம், ரேதோகம் ரேதோபிருத்வம். அது ஒரு விஷயம். நான் கர்ப்பத்தை கொடுப்பவனா இருக்கணும், நீ கர்ப்பத்தை தரிப்பவனா இருக்கணும். அடுத்தது பார்க்கிறார் மனோஹமஸ்மிவாத்வம். நான் மனதா இருக்கேன், நீ வாயா. இந்த ஒன்று சொல்லு, நான் சாகித்யமா இருக்கேன், நீ சங்கீதமா இருக்க. அடுத்ததுதான் வரப்போகுது. இல்லை நான் சங்கீதமா இருக்கேன், நீ சாகித்யமா இருக்க. மனோஹமஸ்தி வாக்குவத்தில் என்ன விசேஷம்னா, மனது கொஞ்சம் ஒரு படி மார்க்கு ஜாஸ்தி. நேற்றுக்கே சொல்லிட்டு அந்த கதை, மனசு இந்தியங்களோட வாக்கோட போகும்பொழுது மனசை நினைச்சாத்தான் வாக்கு சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு பிரஜாபதி. அதனாலதான் இன்னைக்கு அந்த பிரஜாபதி ஹோமத்தில் மந்திரம் வாயால் சொல்றது இல்லைன்னு. அதுபோல மனோஹமஸ்மி வாக்கம் ஒரு சிறுடியில் என்ன ஆயிடுத்து, இவருக்கு ஒரு பாயிண்ட் கூட கொடுத்த மாதிரி ஆச்சு. அதுக்காக வேதம் அடுத்தபடி என்ன பண்ணி எடுத்தோ, சாமாஹமஸ்மிரே. நான் சங்கீதமா இருக்கேன், நீ சாகித்யமா இருந்த. சாகித்யங்கிற ஆதாரத்தான் சங்கீதம்னு பாடி ஆகணுங்க. அவளுக்கு முக்கியத்துவம். இவர் வெறும் காலத்தை எங்க பாடுவார்? அர்ஜுனாயா ஹி கீதையே குணானோஹத்யதாதே கோதா சத்சி பரிஹிஷின்னு இருக்கு. இது எப்படி காரணம் பண்றது? நிகோதா சத்சி பரிஹிஷி. இந்த நிகோதா சத்சி பரிஹிஷின்னு ஒரு வாக்கியம் அம்ட்டா தானே இவ கானங்கள்லாம் மேலே பண்ண முடியும். அதனால அவ ஆத்ல இருந்தா தானே இவர் காஃபியே வரும். இல்லைன்னா இந்த காலத்துல அவ காஃபி போட்டு கொடுக்கறதுங்கிறத வச்சு சொல்றேன் நான். அவியிலன்னா சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. இவ இல்லைன்னா அக்னிஹோத்திரமே கிடையாது. இவ ஏதோ 2 நாளைக்கு அவசியம் ஊருக்கு போக முடியாது, அடுத்த நிர்பந்தம்னு வச்சுக்கோங்களேன். அக்னிஹோத்திரம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ன அவ இல்லைன்னா அக்னிஹோத்திரம் பண்ணுறது ரைட்டு கிடையாது. நீ 4 நாள் ஊருக்கு போனான்னு மாமி பார்த்துக்கலான்ட்டார். எப்பவுமே மாமி தான் கௌரவம். நீ 2 அதனால பெண்களுக்கு பெருமை எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. தெய்வீக காரியமாட்டு இவர் 10 நாள் ஊருக்கு போகலாம், இந்த மாமியே இந்த அக்ஷதையை போட்டு காப்பாற்றலான்னு இருக்கு. ஆனா அவர் 2 நாளைக்கு ஊருக்கு போனார். அக்னிக்கு ஏகாதசி, நமக்கும் ஏகாதசி தான். ஏன்னா வெளியில சாப்பிட்ற வழக்கம் இல்லை. இவர் கடுப்புல பாலை கூட ஏற்ற தெரியாது. எல்லாம் ஏந்தி தீச்சு வச்சுருவார். அப்படி காய்ச்சினா இண்டாங்கட்டான்னு பெருமையை எப்பவுமே இந்த ஆம்பளைங்கிறது ஒரு இண்டாங்கட்டான். பிரயோஜனம் இல்லை. இந்த குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொண்டு கொடுத்தா சத்து நேரம் வச்சுப்பார். அடியே சத்தமா இருக்கு, வேலை பொண்ணுக்கு 2 பொண்ணுக்கு வாங்கி போவாங்க. என்ன போனாங்க யாப்பா. நான் நிஜமாவே சொல்றேன், இன்னைக்கு அந்த பெண்களுக்கு அந்த பொறுமை, அந்த பெருமை இருக்கு. தாய்க்குலத்துக்குங்கிறத புரிஞ்சுண்டு அவ குழந்தைய பற்றி எடுத்து வளர்க்கறதுக்கு இதுவே கஷ்டமா இருக்குன்னா அதுக்கும் நாம ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு அது மாதிரி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு பகவான். அதனால அவளால தான் வளர்க்க முடிகிறது, இல்லாத முடியாது. அதனால தான் மாத்திரு தேவோ பகவான் ஆரம்பிக்கச்சு முதல்ல பிதிரு தேவோ பகவா சொல்லக்கூடாது. முதல்ல பிறந்தது நான் தானே, வயசுல சின்னவள அதெல்லாம் கிடையாது. பிது சதகுணம் மாத்தா கௌரவேன அதிரிச்சதே எல்லா இடங்கள்லையும் சொல்லுறாரு. அதனால எதுவும் ஹிந்துவிசத்துல ரொம்ப ரெண்டாங்கட்டானா இருக்குன்னா இதை புரிஞ்சுக்காதவன் அவன் ரெண்டாங்கட்டானா இருக்கான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும் நான். அப்ப என்ன பண்றா, சாமாஹமஸ்மி ருத்தத்தோடு முடிஞ்சு போச்சுங்க. அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இனிமே அம்பாட்டும் படி இங்க பேசினே இருந்தாருங்க. சாமா மனோவிரதா பவா 2 பேரும் ஒருவர் ஒத்து போயிருந்து காலாகாலத்துல புள்ள குழந்தைகள்